அந்தமான் கடல்ல ஸ்கூபா டைவிங். கடலுக்கடியில் அற்புத பயணம். அந்தமானுக்கு சுற்றுலா போற பெரும்பாலானோர் ஹேவ்லாக் தீவை கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்றது உண்டு. அப்படி என்னதான் அங்க இருக்குன்னு கேட்டா என்ன இல்ல அப்படின்னு எதிர்கேள்வியை கேட்கலாம். அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தன்கிட்ட கொட்டி வச்சிருக்கு ஹேவ்லாக் ஐஸ்லாண்ட். உலக பிரசித்தி பெற்ற ராதாநகர் கடற்கரை, காலபத்தார் கடற்கரை மாதிரி அழகழகான கடற்கரைகளால சூழப்பட்ட இந்த தீவுல வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு பஞ்சமே இல்லை. அந்தமான் தலைநகரான போர்ட் பிளேருக்கு போறவங்க கப்பல் பயணம் மூலமா ஹேவ்லாக் ஐஸ்லாண்டை சென்றடைஞ்சு அங்க எக்ஸ்ப்ளோர் பண்றது உண்டு. அதுலயும் ஹேவ்லாக் ஐஸ்லாண்ட்ல ஸ்கூபா டைவிங் இருக்கே, அது வேற ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்தமான்ல ஸ்கூபா டைவிங்குக்கு முக்கியமான இடமா இருக்கக்கூடிய இந்த ஹேவ்லாக் ஐஸ்லாண்ட்ல சுமார் 2000-3000 ரூபாய் கட்டணத்துல ஸ்கூபா டைவிங் பண்ணலாம். 20 அடியில இருந்து 40 அடி ஆழம் வரைக்கும் கடலுக்கு அடியில போய் பவளப்பாறைகள், அரிய வகை மீன்கள், இது மாதிரியான விஷயங்களை நீங்க பார்த்து ரசிக்கலாம். இந்த கட்டணத்துல 20-30 நிமிஷங்கள் வரைக்கும் ஒரு எக்ஸ்பர்ட்டோட உதவியோட கடலுக்குள்ள ஸ்கூபா டைவிங் பண்ணலாம். குறிப்பா சூரிய உதயத்துக்கு பின்னாடி காலையிலேயே ஸ்கூபா டைவிங் போறது சிறப்பான நேரம்னு சொல்றாங்க தண்ணிக்குள்ள போய் கடலோட அழக ரசிச்சவங்க. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. தொடர்ச்சியா தினமும் மருந்து எடுத்துக்கிறவங்க, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, இதய நோய், பதட்டம், அப்புறம் காது வலி இருக்கிறவங்க இந்த ஸ்கூபா டைவிங்ல ஈடுபட முடியாது. மற்றபடி யாரு வேணாலும் அரை மணி நேர பயிற்சிக்கு பின்னாடி ரொம்பவே ஜாலியா ஸ்கூபா டைவிங் பண்ணலாம். நீங்களும் நீந்தலாம் கடலுக்கடியில் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்தமான் போனா ஹேவ்லாக் ஐஸ்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூபா டைவிங்க மிஸ் பண்ணிராதீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.